ஆயுத பூஜை நவராத்திரி பண்டிகையின் 9 வது நாளில் கொண்டாடப்படும். மகிஷாசுரனை அழித்த பிறகு தேவி பயன்படுத்திய ஆயுதங்களை பூமியில் போட்டதை நினைவுகூரும் விதமாக இந்த பூஜை செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது. ஆன்ம வளர்ச்சிக்கும் அறிவை பெருக்கவும் உதவும் கருவிகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வழி இது. தொழிலுக்கு உதவும் கருவிகள், ஆயுதங்கள், வாகனங்கள், புத்தகங்கள் போன்றவற்றை சுத்தப்படுத்தி அலங்கரித்து பூஜை செய்வார்கள். பூஜைக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் மறுநாள் விஜயதசமி வரை எடுக்கப்படாமல் இருக்கும். இவ்வாறு வழிபடுவதன் மூலம் தொழில் வளர்ச்சியும் கல்வியில் சிறந்த தேர்ச்சியும் பெறுவதாக இந்து சமயத்தவர்கள் நம்புகின்றனர். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபடுவார்கள். இது குழந்தைகள் கல்வியை தொடங்கும் ஒரு பாரம்பரிய சடங்காகும். குறிப்பாக விஜயதசமி அன்று குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்லொழுக்கத்தை பெறவும் சரஸ்வதியின் அருள் வேண்டி இந்த சடங்கு நடத்தப்படுகிறது. ஏடு தொடக்குதல் என்றால் குழந்தைக்கு முதல் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் ஒரு சடங்கு. எண்ணும் எழுத்தும் கல்வியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. விஜயதசமி அன்று குழந்தையின் விரல்களில் சந்தனத்தை தடவி அரிசி தட்டில் அ அல்லது ஓம் போன்ற முதல் எழுத்தை எழுத வைக்கப்படுகிறது.